ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் யோகா ஹெல்த் ஃபேக்ட்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட 2 கேள்வி கேட்க போகிறேன். பதில் என்னன்னு யோசிச்சு பாருங்க. தூங்கி எந்திரிக்கும் போது டயர்டாக ஃபீல் பண்ணுறீங்களா? இல்லைனா ஸ்ட்ரெஸ்ஸை ரெடியூஸ் பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் பாடிக்கும் மைண்டுக்கும் கிடைக்கிற பெனிஃபிட்ஸை தெரிஞ்சுக்கோங்க. நம்ம டெய்லி ரொட்டீன் பார்த்தா ரொம்ப நேரம் உட்காந்துட்டு தான் இருக்கோம். லேப்டாப்லேயும் ஃபோன்லேயும் இல்லைன்னா ட்ராவலில். பாடியும் மைண்டும் மோஷன் இல்லாமல் சேம் போஸ்டர்லேயே ஸ்டக் ஆகுது. இது நம்ம பாடியை எப்படி அஃபெக்ட் பண்ணுதுன்னு பார்த்தா, நம்ம நெக் பெண்ட் ஆகிட்டே இருக்கு, ஷோல்டர்ஸ் ஃபார்வர்ட் ஆகிட்டே இருக்கு, பாடி வெயிட் ஒரு சைடுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கு. இந்த மாதிரி ராங்கான பொசிஷனில் டெய்லியும் இருந்தால் நம்ம ஸ்பைனோட ஷேப்பே மாறிட்டே போகும். இப்படி கண்டினியூஸாக எந்த ஆக்ஷனும் எடுக்காமல் இருக்கும்போது நம்ம பாடியில் ஸ்லோவாக என்னென்ன நடக்குதுன்னா, பிளட் ஃப்ளோ ப்ராப்பராக இருக்காது, மசில்ஸ் வீக் ஆகுது, ஜாயின்ஸ் ஸ்டிஃப் ஆகுது. அதனால தான் அடிக்கடி நம்ம டயர்டாக, ஸ்ட்ரெஸ்டாக அண்ட் முக்கியமாக நம்ம போஸ்டரே டோட்டலாக ஸ்பாயில் ஆன மாதிரி ஃபீல் பண்ணுறோம். நம்ம போஸ்டர் ராங்காக இருந்தால் கான்ஃபிடென்ட்டும் அஃபெக்ட் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு ஒரு சிம்பிளான சொல்யூஷன் இருக்குது. அதுதான் மவுண்டைன் போஸ். அதில் இதை தாடாசனான்னு சொல்லுவாங்க. ரொம்பவே சிம்பிளான ஒரு போஸ், ஆனால் ரிசல்ட் வேறு லெவலில் இருக்கும். ஆசனா எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்க ட்ரை பண்ணுறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ரிலேட்டிவ்ஸும் டயர்டாக, ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய யோகா அண்ட் ஹெல்த் டிப்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த யோகாசனா டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணால் பாடியில் எந்தெந்த பார்ட்டுக்கு என்னென்ன பெனிஃபிட் கிடைக்கும்னு இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற பார்ட் நம்ம பாதம். பாடியில் பேலன்ஸ் மிஸ் ஆகாமல் இருக்கணும்னா கால் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். இந்த போஸ் காலை ஸ்ட்ராங்காக வச்சுருக்கவும் பேலன்ஸை இம்ப்ரூவ் பண்ணவும் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. நிறையா நேரம் நிற்க கஷ்டமாக இருந்தால் இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் முக்கியமாக காலில் இருக்கிற மசில்ஸ் ஆக்டிவ் ஆகும். அதோட நம்ம தை, ஹிப் எல்லாமே ஸ்ட்ராங் ஆகவும் அதுக்கு ஸ்ட்ரென்த் அண்ட் ஷேப் இம்ப்ரூவ் ஆகவும் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. ரொம்ப நேரம் ஒரே போஸில் உட்கார்றதுனால உங்களுக்கு இடுப்பு வலி வருதுன்னா இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் பார்க்க போகிற பார்ட் நம்ம ஸ்டொமக் அண்ட் லோவர் பேக். இந்த போஸ் நம்ம கோரை டைட்டாக ஹோல்ட் பண்ணவும் ஸ்ட்ராங்காக வச்சுக்கவும் ஹெல்ப் பண்ணும். முக்கியமாக பேக் பெயின் கம்மியாகும், போஸ்டர் இம்ப்ரூவ் ஆகும், யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற பார்ட் நம்மளோட ஸ்பைன் ஸ்ட்ரெயிட்டாக இருக்க ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது இந்த தாடாசனா. ரொம்ப நேரம் ஸ்டாண்டிங் ஆர் ஸ்லவுச் பண்ணுற ஹேபிட் இருந்துச்சுன்னா ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது நம்ம ஷோல்டர்ஸ். இந்த போஸ் மூலியமாக ஷோல்டர்ஸ் நேச்சுரலாக பேக்காக செட்டில் ஆகிருக்கும், ஸ்லவுச் ஆகிறது ஸ்டாப் ஆகும் அண்ட் நமக்கு ஒரு நல்ல கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும். அது நம்மளோட இம்ப்ரெஷனை பெஸ்ட்டாக கொடுக்கும். ஷோல்டர்ஸ் பேக்காக இருந்தால் செஸ்ட் நேச்சுரலாக ஓப்பன் ஆகும். டீப் பிரீத் எடுக்க ரொம்பவே சுலபமாக இருக்கும். அதனால உங்கள் ஸ்ட்ரெஸ் லெவல் கம்மியாகும். அதோட ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க. உங்கள் ஸ்கின் பிரைட் ஆகும். லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற பார்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா தலை அண்ட் கழுத்து. இந்த போஸ் உங்கள் தலை அண்ட் கழுத்தை ஸ்ட்ரெயிட்டாக அலைன் ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கழுத்து அடிக்கடி சுளுக்கு வராமல் பார்த்துக்கவும் அண்ட் உங்கள் தலைவலிக்கு ரிலீஃப் கொடுக்கவும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பாதம்ல இருந்து தலை வரைக்கும் ஃபுல் பாடி அலைன்மெண்ட் போஸ் இது. டெய்லியும் 2 to 5 minutes பண்ணால் போதும். பாடி பேலன்ஸ் செட் ஆகும், போஸ்டர் கரெக்ட் ஆகும், உங்கள் கான்ஃபிடென்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். எல்லாமே ஒரே போஸில் தாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கும் ஒரு காலத்தில் டயர்ட்னஸ், ஸ்ட்ரெஸ், அப்புறம் தூங்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். ஆனால் இந்த ஆசனாவை டெய்லியும் ட்ரை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண பிறகு இப்போ எனக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்ப ரிலீஃப் கிடைக்கும். இந்த மவுண்டைன் போஸ் பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் மறுபடியும் வரேன் இன்னொரு சிம்பிள் அண்ட் சூப்பரான ஆசனாவோட. டாடா பாபாய், டேக் கேர்.